Hi friends, welcome to Tech ITTV. இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா how to create transactional replication in SQL Server 2014. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்டேட்டஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். சிஸ்டம்குள்ளே போகலாம். இப்போது இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா SQL Note 01, SQL Note 02 கொடுத்துருக்கேன். ஸோ டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேபிள் வந்து எனக்கு எதுவும் இல்லை இப்போது SQL Note 01ல். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ எதுவுமே இல்லை. இப்போது ரெப்ளிகேஷன் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அதில் லோக்கல் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எதுவும் இல்லை. ஓகே, அதே மாதிரி SQL Note 01 உள்ளே போயிடலாம். ஸோ டேட்டாபேஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டேட்டாபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு சாம்பிள் டேட்டாபேஸில் டேபிள் பார்த்தீங்கன்னா ஸோ 11 டேபிள்ஸ் வந்து இதில் இருக்கா? எஸ், ஓகே. ஸோ மினிமைஸ் பண்ணிப்போம். இப்போது செக்யூரிட்டி, ஸோ அதேமாதிரி லாகின் போய்ட்டு SQL Note 01/administrator ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். ஸோ அதில் யூசர் மேப்பிங், ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணக்கப்போ தான் வந்து நம்ம வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். யூசர் மேப்பிங்கில் போய்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாபேஸ் வந்துட்டு யூசர் வந்து SQL Note 01 அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கா, அதுமாதிரி யூசர் மேப்பிங் கரெக்டாக இருக்கா பாருங்கள், டேட்டாபேஸ் ஒன்று கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ரிப்ளிகேஷன்ஸ் உள்ளே போயிடலாம். ஸோ இல்லை லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ லோக்கல் பப்ளிகேஷன்ஸும் எதுவும் இல்லை, அதேமாதிரி லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷனும் எதுவும் இல்லை. இப்போது லோக்கல் பப்ளிகேஷன்ஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ பப்ளிகேஷன் கிளிக் பண்ணிடலாம். பப்ளிகேஷன் சர்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரைட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். என்னோடய டேட்டாபேஸ் என்னென்னா சாம்பிள் டேட்டாபேஸ், நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போது நம்ம பண்ண போகிறது ட்ரான்சாக்ஷனல் பப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் வித் ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ இருந்தால் தான் நம்ம வந்து அலோவ் பண்ண முடியும். ஸோ ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் வித் ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ இருந்தால் தான் அந்த டேபிளே வந்து அலோவ் பண்ண விடும். இதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். வித்தவுட் ப்ரைமரி ஃபாரின் கீ இல்லை அப்படின்னா அந்த டேபிள்ஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ நான் என்னுடைய டேபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ அண்ட் யூனிக் கீ எல்லாம் வந்து ஆக்சுவலி நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போது டேபிள் வந்து இப்போ லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் டேட்டாபேஸ் போட்டிருக்க டேட்டாபேஸை நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைமரி கீ இல்லைனா ஃபாரின் கீ, யூனிக் கீ, இந்த கீஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்களா பாருங்கள். ஆக்சஸ் கொடுத்தக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி பாருங்கள். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ரீட் ஆகிட்டுருக்கு. ஸோ டேட்டாபேஸ் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்னாப்ஷாட் பப்ளிகேஷனில் வந்துட்டு வித்தவுட் கீ இல்லாமல் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் வித்தவுட் டேபிள் வச்சு நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, இது மட்டும் கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஓகே ரன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் கீஸ் வச்சு நம்ம வந்து டேபிள் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் முடிஞ்சக்கப்புறம் இன்கேஸ் கீ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேபிளை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இன்சர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ
இன்கேஸ் நம்ம கீஸ் எதுவும் அசைன் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் ஸ்னாப்ஷாட் பப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இன்கேஸ் SQL நோட் 01 நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க வித் கீயோடு இருக்குது, ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீயோட அசைன்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கீ வழியாக தான் டேட்டா வந்து அனதர் நோட் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் வித்தவுட் கீ இல்லாமல் அசைன் ஆகாது. ஓகே, ஓகே ரன்னிங்கில் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். இது கிளஸ்டரில் இருக்கனால நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ லைவில் இருக்கனால நான் அப்படியே நான் உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்கேஸ் ஏதாவது எரர் வந்தால் கூட பேரலாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். எஸ், டேபிள் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆப்ஜெக்ட் டு பப்ளிஷ். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு என்னுடைய 11 டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வந்து எல்லாமே கீ பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் வந்து நான் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கீஸ் இருக்கும். ஸோ எனக்கு எந்த டேபிள்ஸ் எடுத்தாலுமே வந்து வித் கீஸோட தட் இஸ் ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ, யூனிக் கீ எல்லாமே வந்து அசைன் ஆகி தான் நான் வந்து டேபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்ப்ளாயி டேபிள்ஸ் நான் கொடுக்கணும் கூட அதில் வந்து ப்ரைமரி கீ செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதனால் நீங்கள் வித்தவுட் கீ இல்லாமல் அதில் வந்து நம்மளால் ட்ரான்சாக்ஷன் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஓகே, நான் இப்போ ஆஃபீஸுன்ற டேபிள் எடுக்கிறேன். அது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் செட் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்னா நீங்கள் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். எல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதை ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது டெமோ பர்பஸ் அது. இப்போது நான் ஆஃபீஸுன்ற டேபிள் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ஆல் டேபிள்ஸ் கொடுத்து சொல்லியிருந்தோம். இதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் டேபிள் மட்டும் இருக்குது. இது நெக்ஸ்ட் அதேமாதிரி ஃபில்டர். இன்கேஸ் எனக்கு லாஸ்ட் நேம் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் அது மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு ஃபில்டர்னா யூ கேன் ஆக்சஸ் இட். ஓகே, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி கிரியேட் a snapshot immediately and keep the snapshot available to initialize a subscription. யூஸ் snapshot கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அது செக்யூரிட்டி செட்டிங்ஸ். அதே மாதிரி இது என்ன செக்யூரிட்டி செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SQL நோட் 01 /administrator இதை வந்து ப்ராசஸ் அக்கௌண்ட் நம்மளுடைய டேட்டாபேஸோடைய யூசர் அக்கௌண்ட் கொடுத்தோம் இல்லையா கனெக்டிவிட்டி. ஸோ அதோடைய ப்ராசஸ் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் போட்டுடலாம். ஸோ SQL நோட் 01 யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, மாற்றி கொடுத்துடாதீங்க, நமக்கு வந்து ஆக்சஸ் ஆகாது. ஓகே கொடுத்துடலாம். ஓகே எடுத்துருச்சு. ஓகே, இப்போது ஏஜெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போது கிரியேட் த பப்ளிகேஷன் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். பப்ளிகேஷன் நேம் வந்து கொடுத்துடலாம். ஸோ சேம் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ ஸ்னாப்ஷாட் அப்ளிகேஷனில் இருந்த மாதிரி தான் சேம் தான். பட் இதில் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வித்து கீவில் தான் பண்ண முடியும். ஓகே, நேம் என்ன கொடுத்தா sample_, ட்ரான்சாக்ஷன் pub கொடுத்துட்டு நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, இன் ப்ராக்ரஸில் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். ஸோ இது நம்ம கிளஸ்டர்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஓகே ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, இன் ப்ராக்ரஸ் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். இது வந்து நமக்கு வந்து ஒரே போன கிளாஸ் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் பப்ளிகேஷனில் நம்ம வந்துட்டு ஆல் டேபிள்ஸ் கொடுத்துருந்தோம். ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஆர்டிகல்ஸ் மட்டும் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். கிரியேட்டிங் பப்ளிகேஷன் sample_, tpub வந்து இன் ப்ராக்ரஸ் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து லோக்கல் பப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து SQL நோட் 01 தான் கொடுக்குறோம். ஸோ
ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா SQL Note 02 தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஓகே ப்ராக்ரஸில் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது எரர்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம லைவ்லேயே வந்து எரர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, இன்கேஸ் ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கொரிஸ் வந்து கண்டிப்பாக நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகே, ஓகே இவருக்கு பற்றி வரையும் எந்த எரரும் வரல. ஓகே, இன்கேஸ் எரர் வந்ததுன்னா நமக்கு வந்து மெசேஜில் வந்து சொல்லும் இந்த மாதிரி ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ இது வரையும் எரர் வரல. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். பப்ளிகேஷன் வந்து ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஓகே, எஸ் கிரியேட்டிங் பப்ளிகேஷன் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் T பப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆடிங் ஆர்டிக்கல் ஏன்னா ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த ஆஃபீஸர்ஸ் இந்த டேபிள் மட்டும் தான் கொடுத்தோம். இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ அது வித்தின் எ செகண்டில் முடிஞ்சிடும். ஓகே, ஓகே இது நமக்கு கிளஸ்டரில் இருக்காலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. வெயிட் பண்ணுவோம். ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஓகே, எஸ் ஆடிங் ஆர்டிக்கல் 1 வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் தான் ஸ்னாப்ஷாட் பேஜ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுவோம். ரன்னிங்கில் இருக்குது. இன் ப்ராக்ரஸ். ஸோ இதுவரையும் நமக்கு வந்து வார்னிங் எதுவும் வரல. இன்கேஸ் வார்னிங் வந்தால் கூட நம்ம வந்து ப்ராப்ளத்தை வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன் ப்ராக்ரஸ் அதுக்கு வெயிட் பண்ணோம். வித்தின் எ செகண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். சக்ஸஸ் ஆகிடுச்சு. நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் வந்து நம்மளுடைய SQL Note 01 கிடச்சிருச்சு. தட் இஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து திஸ் லோக்கல் பப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகே, இப்போ லோக்கல் பப்ளிகேஷன் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் T பப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கான்ஃபிகர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு SQL Note 02 போய்ட்டு லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நியூ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் ஓகே. அப்படின்னா லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷனே ரைட் கிளிக் பண்ணி நியூ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் ஓகே. ஸோ ரெண்டும் சேம் தான். ஸோ SQL Note 01 தான் பண்ணோம். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ என்னோடய பப்ளிஷர் பார்த்தீங்கன்னா SQLDISC X Note 01 வந்து சர்வர் நேம். நெக்ஸ்ட் வந்து SQLDISC X Note 01ன்றது இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போது
டேட்டாபேஸ் வந்து நமக்கு வந்து சர்ச்சிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். தட் இஸ் இந்த பப்ளிஷ் டேட்டாஸ் வந்து சர்ச்சிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். எஸ் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டிபஃப் வந்துருச்சா? இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, ரன் ஆல் ஏஜென்ட் அட் த டிஸ்ட்ரிபியூட்டர் SQL நோட் எக்ஸ்டிக்ஸ் நோட். ஓகே, கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போது வந்துட்டு ஆட் சப்ஸ்கிரைபர் இதில் மட்டும் என்ன பண்ணால் SQL disk y002 இது சர்வர் நேம், SQL disk y002 இன்ஸ்டன்ஸ் நேம் ஃபார் இதுனா SQL 02ல் இருக்க சர்வர். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு லாகின் வந்து SCA கொடுத்துறேன், அதேமாதிரி பாஸ்வேர்ட் கொடுத்துறேன், கொடுத்து கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து SQL சர்வர் இன்ஸ்டன்ஸ் பாஸ்வேர்டு இது. ஓகே, டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேட்டாபேஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து கனெக்ஷன் டு பப்ளிஷர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இதுக்கு என்ன ப்ராசஸ் அக்கௌண்ட் கொடுக்கலாம். அப்போது SQL node 01//administrator இப்போ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா பப்ளிகேஷன்ஸில், அதே சேம் பாஸ்வேர்ட் தான் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்துட்டு நம்ம டேட்டாபேஸ் தட் இஸ் SQL node 02 இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, பாஸ்வேர்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துடலாம். பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுங்க, இல்லை வந்து எடுத்துக்காது. பார்த்தீங்கன்னா SQL node 01/administrator தான் இருக்குது கனெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போது இதில் 2 டைப் இருக்குது. ரன் கண்டினியூஸ்லி இருக்கும், அதேமாதிரி ரன் ஆன் டிமாண்ட் ஒன்லி இருக்கும். இல்லை ரன் கண்டினியூஸ்லி மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது அதே மாதிரி இனிஷியலைஸ் வேன் அப்படிங்கும்போது இமீடியட்லி அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் த சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போது ஸோ டீட்டெயில் இருக்கும். நம்மளோட என்ன டேட்டாபேஸ்னால் சாம்பிள் டேட்டாபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ரன் கண்டினியூஸ்லி. ஸோ இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ணமோ அது டீட்டெயில்ஸாக நமக்கு வந்து இருக்கும். இப்போது ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். கிரியேட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் SQL disk y002 அது வந்து சர்வர் நேம், SQL disk y002 வந்து இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து. இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு லோக்கல் பப்ளிகேஷன் வந்து SQL node 01 வந்து பப்ளிகேஷன், SQL node 02 வந்து சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா SQL node 01 தான். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இது ஒன்லி ஃபஸ்ட் 2 நோட் கிளஸ்டர் நோட் தான் இப்போதைக்கு நான் டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன். இன்கேஸ் 10 நோட் கிளஸ்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இது மாதிரி ஏதாவது ஒரு நோட்டை டிபெண்ட் பண்ணி தான் ரிமைனிங் நோட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி தான் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிரியேட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் SQL disk y001/02. ஓகே, ஸோ இன் ப்ராக்ரஸாக இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் சரி, நம்ம டேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது எரர்ஸ் இருந்தது அப்படின்னா மெசேஜில் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ ஏதாவது எரர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம சிம்பிளாக போய் ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஓகே, நோ இஷ்யூஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெமோவில் தான் காமிக்கிறேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் டெமோ பர்பஸ். பட் இப்போ லைவில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோஸ் எதுவும் ஒமிட் பண்ணலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைவில் தான் காமிக்கிறேன். ஸோ அதனால தான் நமக்கு டைம் வந்து டிலே ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ப்ளீஸ். ஸோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளஸ்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறையா வாட்டி உங்களுக்கு இதான் கிளஸ்டரில் பண்ணால் தான் நமக்கு வந்து நம்மளோட வேரியேஷன்லாம் தெரியும். நார்மலாக பண்ணும்போது நமக்கு வந்து அதோடைய வேரியன்ஸ்லாம் நமக்கு தெரியாது. ரெப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு கிளஸ்டரில் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிளஸ்டர் பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த டெமோஸ் வந்து உங்களுடைய மிஷின்ஸில் எதாவது ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை டு கிளஸ்டர்ஸ். ஓகே,
ப்ராசஸர் இன்ஸ்டலேஷன்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி வந்து ஃபெயிலோர் ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, எப்படி ஆக்டிவ் டைரக்டரி க்ரியேட் பண்ணுறது, எப்படி SQL Server 2014 டிஸ்க்கு க்ரியேட் பண்ணுறது, அதுமாதிரி டிஸ்கில் வந்து எப்படி SQL Server 2014 இன்ஸ்டலேஷன் பண்ணுறது. ஸோ எல்லா வீடியோஸும் வந்துட்டு ஸோ பார்ட் பேஸிஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பார்ட்டாக வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்கேஸ் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்கள். எந்த வீடியோஸுக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். என் மெயில் ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸில். கண்டிப்பாக வந்து உங்கள் ப்ராப்ளம் வந்து நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல இந்த வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து உங்கள் மேக்ஸிமம் கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவு டு கான்ஃபிகர் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன எரர்ஸ், எந்தெந்த இடத்துல இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது நம்ம தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா மறுபடியும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதில் தப்பு கிடையாது. ஸோ நம்மளுடைய வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, பட் லைவில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ லைவில் நிறைய சேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டெப்ஸ் பார்த்து பண்ணும்போது நம்ம வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கண்டிப்பாக மறக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் லைவில் பாருங்கள். லைவில் பார்த்துட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ஜாப் வந்து வாங்கிடலாம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவு எந்த வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லைவில் பார்த்தா தான் நமக்கு வந்து எரர்ஸ், எந்த எரர் வந்தாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே நான் என்னுடைய எல்லா வீடியோஸ்லேயும் வந்து நான் கிளியராக கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் SQL DB இந்த டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜாப் வந்து வாங்கிடலாம். இது வந்து பிகினர் டு அட்வான்ஸ் லெவல். ஓகே, ஸோ இது முடிஞ்சக்கப்புறம் ஒன்று வந்து SQL Server DB கொஸ்டின்ஸ் வந்து நான் ஹோஸ்ட் பண்ணுவேன். அது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து SQL DBயில் ஜாப் கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகே, ஸோ ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்னாப்ஷாட் ஏஜ் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ சிங்கிள் ஆர்டிக்கல்னால உங்களுக்கு வித்தின் செகண்ட்ஸில் முடிஞ்சுன்னு நம்புகிறோம். ஓகே, எஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஸ்னாப்ஷாட் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எஸ், அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு எந்த எரரும் கிடைக்கல. இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பப்ளிகேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி SQL நோட் வந்து ஸ்லீப் மோடில் போயிடுச்சு. பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிடலாம். இப்போது ரெப்ளிகேஷன் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். இப்போது லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணிப்போம். வெயிட் பண்ணுவோம். ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதேமாதிரி SQL நோட் 01 வந்துட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். கிளஸ்டரில் இருக்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதை அலோவ் பண்ணோம். ஓகே, அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். எஸ், இப்போ வந்துருச்சா? SQL டிஸ்க் X-Node 01 இதான் வந்து பப்ளிஷர். ஓகே, அது சர்வர் நேம். அதேமாதிரி SQL நோட் X-Disk Node 01 வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன். சார் அது வந்து பப்ளிஷர் வந்து இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நம்ம பப்ளிகேஷனில் sample_dpuf இதான் வந்து பப்ளிகேஷன்ஸ் ஃபார் SQL Node 01. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்படின்னா SQL Disk Y-Node 02 சர்வர் நேம் /SQL Disk Y-Node 02 வந்து இன்ஸ்டன்ஸ் நேம். அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்ன ரெப்ளிகேஷன்னா ட்ரான்சாக்ஷன், என்ன பப்ளிகேஷன்னா ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன். இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ டேபிள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எம்டி டேபிளாக இருந்தது. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் டேபிளில் வந்து இப்போ நான் ஆஃபீஸர்ன்ற டேபிள் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து அதில் வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். இருக்கா? எஸ், சூப்பர்.
ஸோ ட்ரான்சாக்ஷன் பப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, ஓகே. ஸோ இப்போது SQL Note 0 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூஸ் சின்க்ரனைசேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க. ஸோ இது நம்ம ஏன் பார்க்குறோம், சம் ரிப்போர்ட் ஜென்ரேட்டர் தான். இன்கேஸ் நம்ம எப்படி வந்து நம்ம டேபிள் வந்து காப்பி ஆகி எப்படி வந்து இன்சர்ட் ஆச்சுன்றத டீட்டெயில் தான் வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து காமிக்கும். நீங்கள் அதே மாதிரி இந்த எல்லா பப்ளிகேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மானிட்டர் போட்டு சின்க்ரனைசேஷன் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி வியூ சின்க்ரனைசேஷன் மானிட்டர் ஒன்று இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டாஸ்லாம் வந்து சென்ட் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயிலாக வந்து கிளியராக காமிக்கும். நீங்கள் வந்து 1 by 1 பார்த்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே. ரன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். எஸ், வியூசிங் ஸ்டேட்டஸ் வந்து ரன் ஆகிடுச்சு. இப்போது செக்கிங் ஏஜென்ட் ஸ்டேட்டஸ் ரன் ஆகுது. ஸோ நமக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இருந்ததுன்னா நமக்கு கிளியர் டிஸ்பிளேல காமிச்சிடும். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் லான்ச் ரிப்ளிகேஷன் மானிட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன டேபிள்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ஆஃபீஸர் டேபிள்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டேபிள் வந்து எப்படி வந்து சேவ் ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். எப்படி டேட்டா வந்து SQL Note 02 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி வந்து டேட்டா சென்ட் ஆச்சுன்னு நம்ம இப்போ மானிட்டரில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. ரிப்ளிகேஷன் மானிட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மை பப்ளிஷர் கீழே பார்த்தீங்கன்னா SQL disk X Note 01. ஸோ அந்த சர்வர் வந்து நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ நம்ம SQL Note 01 தானே இருக்கும். ஸோ அந்த நோடில் வந்து நம்ம SQL X Note 01 வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ கம்ப்ளீட்டில் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இந்த லாஸ்ட் 100 சின்க்ரனைசேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ரன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ அது நமக்கு டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ நமக்கு எப்படி டேட்டா வந்து சென்ட் ஆச்சுன்ற டீட்டெயில் ஃபுல்லாக காமிக்கும். இல்லை இன்கேஸ் ஸ்டோர் ப்ரொசீஜர் என்னென்ன இருக்குது, என்னென்ன கொரிஸ், என்ன கீஸ்லாம் என்ன பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கும். அனாலிசிஸ், ஃபாரின் கீ, இண்டெக்ஸு, ஸோ எல்லாமே இதில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கும். எப்படி வந்து வந்து பப்ளிஷன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி வந்து டீட்டெயில் வந்து ஷேர் ஆச்சு நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக காமிக்கும். வித் டேட் அண்ட் டைமோட காமிக்கும். ஓகே, இதுதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.